வணக்கம் நண்பா. நம்ம வீடியோ ஒரு கஸ்டமர் பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து தென்னை மரத்துக்கு வந்து சொட்டு நீர் போட்டு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம போய் சைட் ஒரு தாட்டி விசிட் பண்ணிட்டு என்னென்ன வேணும் அப்படின்னு ஜாமான்லாம் எழுதி கொடுத்துருந்தோம். ஜாமானமும் வந்துருச்சு. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 200 மரத்துக்கு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு வந்து சொட்டு நீர் போட வேண்டிய வேலை இருந்துச்சு. கஸ்டமர் எங்கேருந்து கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா காங்கேயத்துலேருந்து ஒரு 14 கிலோமீட்டரில் ஊதியூரில் தான் இந்த சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அங்கே தான் கூப்பிட்டுருந்தாங்க சொட்டு நீர் போடணும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு மெட்டீரியல் வந்து என்னென்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னா 2.5 இன்ச் பைப் வந்து 32 பைப்பும், 2 இன்ச் பைப்பு வந்து 63 பைப்பும் வாங்கியிருந்தோம். 2.5 இன்ச் கேட் வால் 1, 2 இன்ச் கேட் வால் 6 கேட் வால் வாங்கியிருந்தோம். இதுக்கு லேடர் வந்து அதாவது சொட்டு நீர் ஓசு வந்து 1800 மீட்டர் வந்து சொல்லியிருந்தோம். 1800 மீட்டர் வந்துருச்சு. சாட்டு வாசரும் ஒரு 120 சொல்லியிருந்தோம். டீ ஒரு 150 சொல்லியிருந்தோம். டேப் வந்து 250 சொல்லியிருந்தோம். 200 மரத்துக்கு எதுக்கு 250 டேப்புன்னு நீங்கள் கேட்கலாம். பட் பார்த்தீங்க அப்படின்னா 250 டேப் போட்டிருந்தது இன்னும் அதுவே 10,000 270 டேப் போட்டோம். ஏன்னா 200 மரத்துக்கு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இடையில வைப்பாங்க அங்கேன்னு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன மரம் வைப்பாங்க. கண்டிப்பாக அதுக்கு டேப் பண்ணிருந்தால் எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தோம். ஸோ அது போக இன்னொரு 20 டேப் எக்ஸ்ட்ராவே தேவைப்பட்டுச்சு. இதுக்கு வேறு என்ன மெட்டீரியல்லாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா 2.5 இன்ச் எல்போ வந்து 6, 2 இன்ச் எல்போ வந்து 22 வாங்கியிருந்தோம். 2 இன்ச் பெண்டு ஒரு 6 வாங்கியிருந்தோம். 2 இன்ச் எம்டிஎஸ் செட்டு ஒரு 6 வாங்கியிருந்தோம். 2.5 இன்ச் டீ வந்து 6 வாங்கியிருந்தோம். 2 இன்ச் டீ வந்து 8 வாங்கியிருந்தோம். சொட்டு நீருக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் லைன் ப்ரெஷர் லைன் ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் ஜிஐ ஃபிட்டிங்ஸ் தேவைப்பட்டுச்சு. அது தனியாக வாங்கிட்டோம். அது என்னென்னங்கிறத உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 இன்ச் பைப்பும் சரி 2.5 இன்ச் பைப்பும் சரி ஃபுல்லாகவே எல்லாமே ஒட்டி ஃபஸ்ட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறக்காக எல்லா பைப்புமே அதாவது 63 பைப்புமே ஃபுல்லாகவே நெடுவாக ஒட்டியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 32 பைப்பும் 2 இன்ச் பைப்பும் ஃபுல்லாக லென்த்தாக ஒட்டி வச்சிட்டோம். எல்லா பைப்பையும் கொண்டு ஒரே இடத்துல போட்டு ஒட்டி அப்படியே இழுத்துக்கிட்டு போகிறது தான். ஸோ நமக்கு வேலையும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளாகவும் முடியும். நம்ம வந்து பேஸ்ட்டு தூக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு கப்ளிங் நேரம் ஓட்டிகிட்டு இருக்க தேவை கிடையாது. நம்ம ஒரே இடத்துல எல்லா பைப்பையும் போட்டு கப்ளிங் தளவை மட்டும் ஒட்டி விட்டால் போதும். ஸோ ஒட்டி விட்டு நம்ம ஜாயின் பண்ணி விட்டோம்னா இன்னொருத்தர் இருந்தாங்கன்னா அவங்கள அப்படியே இழுக்க சொல்லிட்டோம்னா நமக்கு வந்து வேலை மிச்சமாயிரும். நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டே இருக்க தேவையில்லை. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒட்டி முடிச்சிட்டோம். அதை பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே எல்லாத்தையுமே உள்ளே வந்து குழிக்குள்ளே போட்டுடுறோம். போட்டு விட்டதுக்கப்புறம் அதுக்கு உண்டான கேட் வாலு அப்புறம் உள்ள எம்டிஎஸ் செட்டு எல்போ இது எல்லாத்தையுமே ஒட்டி ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஒரு சில குழிக்கு பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் கேட் வாலோட முடிஞ்சிடும். ஒரு சில குழிக்கு வந்து டபுள் கேட் வால் வேணும். ஏன்னா இந்த பக்கமும் அதாவது லெஃப்ட் சைடும் பாயணும் ரைட் சைடும் பாயணும். ஒரு கேட் வாலுக்கு 50 மரம் அப்படிங்கிறனால ஒரு கேட் வால் வச்சு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமே பார்த்திங்க அப்படின்னா 50 மரம் இருக்கும். மொத்தமாக 100 மரம் ஆயிரும். ஸோ ஒரு கேட் வால் வச்சு நம்ம 100 மரத்துக்கு வந்து தண்ணி பாய்க்க முடியாது, ப்ரெஷரும் பத்தாது. ஸோ அதனால் வந்து 50 மரத்துக்கு ஒரு கேட் வால்னு சொல்லி 2 கேட் வாலாக வச்சுருக்கோம். லெஃப்ட் சைடு 50 மரம் ரைட் சைடு 50 மரம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர் மெயின் லைன் வந்து ஜாயின் பண்ணுற வேலை தான். ஸோ அந்த வேலை தான் கொஞ்சம் ரொம்ப இழுத்துருச்சு. ஏன் அப்படின்னா இங்கே ஊதியூரில் பார்த்திங்க அப்படின்னா காற்று வந்து ரொம்பவே அதிகம். நெருப்பில் வந்து அந்த கருப்போசை காய்ச்சி ஏற்றுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மோட்டர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இன்ச்சு கருப்போசு வருது. அதில் வந்து நம்ம ஒரு நிப்பில் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஓஸ்